Hello students, welcome to Hiba Max Study Time. 9th Standard CBSE Max பார்த்துட்டு Chapter 6 Lines and Angles lesson. சரிங்களா, exercise 6.1 இந்த வீடியோல சால்வ் பண்ணலாம். First question. நம்ம சேனல் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலனா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐகான் செலக்ட் பண்ணிடுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள்லயும் ஷேர் பண்ணிடுங்க. First question பாருங்க. In figure, line AB and CD intersect at O. அப்ப AB யும் CD யும் ஒரு லைன் intersect at O ன்னு கொடுத்திருக்காங்க. இது ரெண்டும் ஒரு பாயிண்ட்ல இன்டர்செக்ட் பண்ணது அது O. If AOC plus BOE is equal to 70 degree. AOC angle இந்த பக்கம் வர்றது, BOEன்றது இந்த சைடு வருது. இப்போ இது ஆங்கிள் 1 எடுத்துக்கலாம், இது 2ன்னு எடுத்துக்கலாம். இந்த ரெண்டு ஆங்கிளையும் ஆட் பண்ண எனக்கு 70 டிகிரி கிடைக்கும்ன்றாங்க. இது ஃபர்ஸ்ட் கிவன். அடுத்தது BOD is equal to 40 degree சொல்றாங்க. BODன்றது இந்த ஆங்கிள், இது வந்து 40 டிகிரின்னு சொல்லிடுறாங்க. Find BOE second angle என்னன்னு கண்டுபிடிக்கணும். And reflex of COE. COE கண்டுபிடிச்சாதான் ரிஃப்ளெக்ஸ் கண்டுபிடிக்க முடியும். ரிஃப்ளெக்ஸ்னா எப்படி கண்டுபிடிப்போம்? 360ல இருந்து கொடுத்துருக்க ஆங்கிளை மைனஸ் பண்ணணும் இல்லையா? இந்த ஆங்கிள் இல்லாம பேலன்ஸ் இருக்க மொத்த ஆங்கிளையும் நம்ம கண்டுபிடிக்கணும். ஸோ இதுதான் 1 by 1 சால்வ் பண்ண போறோம். சொல்யூஷன் ஃபர்ஸ்ட் எழுதிடலாம். சொல்யூஷன்ல ஃபர்ஸ்ட் கிவன் எல்லாமே எழுதிடுங்க. ஆங்கிள் AOC plus angle BOE is equal to 70 degree. இது வந்து given இல்லைங்களா? and அதே மாதிரி angle BOD is equal to 40 degree. இப்போ ரெண்டு விஷயம் கண்டுபிடிக்கணும். to find என்னென்ன கண்டுபிடிக்கணும்? angle BOE and reflex of angle COE கண்டுபிடிக்கணும். இல்லை இன்னொரு இது சொல்லியிருந்தாங்க. line A, B and CD intersect at O. அப்படின்னா என்ன அர்த்தம்? இந்த ரெண்டு லைன் இன்டர்செக்ட் ஆகுது. அப்போ BOD ஆங்கிளும் COA ஆங்கிளும் ஈக்குவலா இருக்குமா? ஏன்னா வெர்டிகலி ஆப்போசிட் ஆங்கிள்ஸ். BODயோட ஆங்கிளும் COA ஆங்கிளும் எப்படி இருக்கும்? ஈக்குவலா இருக்கணும். நம்ம AOCன்னு சொல்லிக்கலாம். அதை இப்போ கொஸ்டின்ல AOCன்னு மென்ஷன் பண்றதுனால நம்ம அப்படியே சொல்லலாம். சரிங்களா? ஆங்கிள் BOD is equal to angle AOC. ரீசன் என்ன? vertically opposite angles are equal. எப்பவுமே சைட்ல ரீசன்ஸ்லாம் எழுதணும். இப்போ BODயோட வேல்யூ என்ன? 40 டிகிரி கிவன்ல இருக்கு. ஸோ 40 டிகிரி இஸ் ஈக்குவல் டு ஆங்கிள் AOC. ஃபர்ஸ்ட் இதை கண்டுபிடிக்கிறோம். ஏன் இதை கண்டுபிடிக்கிறோம்? இங்க பாருங்க, AOC பிளஸ் BOEனா 70 டிகிரி. இப்போ AOC வேல்யூ இங்க சப்ஸ்டியூட் பண்ணனா BOE வேல்யூ கண்டுபிடிச்சிடலாமா? ஃபர்ஸ்ட் ஃபைண்ட் கண்டுபிடிச்சிடலாம் இல்லையா? இப்போ AOC பிளஸ் BOE இஸ் ஈக்குவல் டு 70 டிகிரி. AOC இடத்துல 40 டிகிரி plus BOE is equal to 70 டிகிரி. இப்போ 40 டிகிரி ஆன்சர் கொண்டு வந்துடலாமா? இப்போ BOE is equal to 70 டிகிரி minus 40 டிகிரி. ஆன்சர் என்ன? BOE is equal to 30 டிகிரி. ஃபர்ஸ்ட் இது நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். அடுத்து என்ன கண்டுபிடிக்கிறோம்? ரிஃப்ளெக்ஸ் ஆஃப் COE. இப்போ ஆங்கிள் COE என்ன நான் கண்டுபிடிச்சாதான் ரிஃப்ளெக்ஸ் கண்டுபிடிக்க முடியும். ஆங்கிள் COE எப்படி கண்டுபிடிக்கிறதுனா, இப்போ BOD 40னா இதுவும் 40 கண்டுபிடிச்சிட்டோம். 70 minus 40 இதுவும் 30 கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ AB அப்படின்றது ஒரு லைன் கொஸ்டின்லேயே கொடுத்துட்டாங்க. AB is a line. AB லைன்னா ஆங்கிள் AOC plus COE plus EOB இது மூணுத்தையும் ஆட் பண்ண எனக்கு என்ன கிடைக்கணும்? 180 டிகிரி. ஒரு லைனோட ஆங்கிள் என்னது? 180 டிகிரி. அதில் 3 ஆங்கிள் இருந்தால் அது மூணுத்தையும் ப்ளஸ் பண்ணால் எனக்கு என்ன கிடைக்கணும்? 180 தானே கிடைக்கணும். ஸோ இங்கே நான் 3 ஆங்கிளையும் ஆட் பண்ண போகிறேன். 3 ஆங்கிள் என்னென்ன எழுதிடலாம்? AOC ப்ளஸ் COE ப்ளஸ் EOB இது மூணுத்தையும் ஆட் பண்ணால் 180 டிகிரி. AB வந்து ஒரு லைன். இப்போ இதெல்லாம் நமக்கு தெரியும். AOC 40 டிகிரி தெரியும். COE நம்ம தான் கண்டுபிடிக்கணும். EOB வந்து 30 இப்போ தான் கண்டுபிடிச்சோம். BOEன்னு எழுதலாம், பிரச்சனை இல்லை. அது which is equal to 180 டிகிரி. இப்போ இதை ரெண்டுத்தையும் ஆட் பண்ணுங்க. COE plus 40 plus 30
70, which is equal to 180 degree. COE is equal to 180 degree minus 70 degree. Angle COE is equal to 110. 80 ல 70 போச்சுன்னா 110 degree. Clear? Understand ஆகுதா? இப்போ COE தான் கண்டுபிடிச்சிருக்கோம். நமக்கு என்ன வேணும் ஆக்சுவலா? Reflex of COE. இப்போ reflex கண்டுபிடிக்கணும்னா 360 minus எந்த ஆங்கிளோ அந்த ஆங்கிள் எழுதணும். COE, which is equal to 360 degree minus 110. Minus பண்ணுங்க 052. So reflex of COE is 250 degree. Understand ஆச்சா? சம்ம எல்லாருக்கும் ஈஸியா இருக்கு இல்லையா? அடுத்த question பார்க்கலாம். Second question, in figure lines XY and MN intersect at O. So in intersect at O na vertically opposite angles are equal னு ஞாபகம் வச்சுக்கணும். First thing, if POY is equal to 90 degree, இந்த angle 90 degree சொல்லிட்டாங்க, and A is to B is equal to 2 is to 3, இந்த angle ரெண்டா பிரிச்சிருக்காங்க AB, அதோட ரேஷியோ வந்து 2 is to 3 னு கொடுத்துட்டாங்க. Find C. C ஓட வேல்யூ என்ன கண்டுபிடிக்கணும். சரிங்களா? C ஓட வேல்யூ என்ன நம்ம கண்டுபிடிக்கணும். ஸோ இந்த கொஷின் வந்து ரொம்ப முக்கியமான கொஷின். ஏன்னா இது 2-3 வாட்டி கொஷின் பேப்பரில் கேட்டிருக்காங்க. கிட்டத்தட்ட ஒரு 4 வாட்டி கேட்டிருக்காங்க. ஸோ கவனமாக இந்த சம்ம பாருங்க. அண்ட் உங்கள் புக்கில் வந்து மார்க் பண்ணிக்கோங்க. சரிங்களா? சொல்யூஷனில் ஃபஸ்ட்டு கிவன் எழுதிடலாம். ஆங்கிள் POY வந்து 90 டிகிரி, A is to B வந்து 2 is to 3 கொடுத்துட்டாங்க. சரியா? இப்போ இது ஒரு ஸ்ட்ரெயிட் லைன். ஒரு ஸ்ட்ரெயிட் லைனில் POY 90 டிகிரினா இந்த பக்கமும் என்ன இருக்கும்? 90 டிகிரி தானே இருக்கும் இல்லையா? இந்த லைன் வந்து 90 டிகிரினா, இந்த ஆங்கிள் 90 டிகிரினா அதுக்கு இந்த பக்கமும் 90 டிகிரி தான் இருக்கும். ஸோ அது ஃபஸ்ட்டு நம்ம ஸ்டேட்மெண்ட்டில் எழுதிக்கணும். ஆங்கிள் POX plus angle POY is equal to 180 degree. Reason என்ன? XY is a line. டைரக்டாக சிம்பிள் மட்டும் எழுதிக்கோங்க. சரிங்களா? இப்போ POY 90 டிகிரி கொடுத்துட்டாங்க. POY வந்து 90 டிகிரி, that is equal to 180. இப்போ அடுத்த லைனில் என்ன பண்ணலாம்? POX is equal to 180 degree minus 90 degree. POX is equal to 90 degree. சரி, ஏன் இதை கண்டுபிடிச்சோம்? ஏன்னா POX தான் ரெண்டாக ஸ்ப்ளிட் ஆயிருக்கு. A ஒன்று, B ஒன்று. இப்போ இது ரெண்டுத்தையும் கண்டுபிடிக்கணும்ல நம்ம. அப்போ இது கண்டுபிடிச்சா தானே பண்ண முடியும். ஸோ எப்படி எழுதிக்கலாம்னா A is to B is equal to 2 is to 3. ஸோ let A is equal to 2 into X. நான் ஏதாவது ஒரு வேரியபிள் மல்டிபிள் பண்ணிக்கலாம். B is equal to 3 into X. சரிங்களா? ஏதாவது ஒரு காமன் வேரியபிளை நம்ம மல்டிபிள் பண்ணிட்டு ரேஷியோவை இப்படி எழுதிக்கலாம் இல்லையா? ஸோ ஆங்கிள் POX is equal to angle A plus angle B. இப்போ angle POX value 90 degree, angle A value 2x, B value 3x. Therefore 90 degree is equal to 5x. 5 divided by ல கொண்டு வந்துருங்க. 90 degree divided by 5 is equal to x. 5 ones are 5, balance 4. 5 8s are 40. Therefore x is equal to 18. x is equal to 18. இப்போ x தான் கண்டுபிடிச்சிருக்கோம். AB தனித்தனியாக கண்டுபிடிக்கணும் இல்லையா? ஃபஸ்ட்டு A கண்டுபிடிக்கலாம். A is equal to 2 into x. That is equal to 2 into 18. That is equal to 36 degree. அதே மாதிரி B is equal to 3 into x. 3 into 18. 3 8s are 24. Balance 2. 54 degree. இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணால் 90 டிகிரி கிடச்சிடும். ஸோ A வேல்யூ தெரிஞ்சிருச்சு, B வேல்யூ தெரிஞ்சிருச்சு. இப்போ நமக்கு Cயோட வேல்யூ வேணும். கரெக்டுங்களா? இப்போ C வேல்யூ எப்படி எடுத்துக்கலாம்? Cயோட வேல்யூ எப்படி எடுத்துக்கலாம்னா MN is a line. அப்போ MOX plus XON ஆட் பண்ணோன்னா 180 டிகிரி கிடைக்கணும். MN வந்து ஒரு லைன். இப்போ B வேல்யூ தெரிஞ்சிச்சு, அதை வச்சுட்டு C வேல்யூ கண்டுபிடிச்சிடலாமா? ஸோ given MN is a line, therefore MOX plus XON is equal to 180 degree. MOX ஓட வேல்யூ தான் B. B ஓட வேல்யூ என்ன கண்டுபிடிச்சிருக்கோம் இப்போ? 54 plus
XON which is equal to 180 degree. XON is equal to 180 degree plus 54 on the side வரும்போது minus 54 மாறிடும். Therefore XON is equal to 180 54. இது 10 7 6 2 1 126 degree. இப்போ XON தானே C, angle C தான் கேட்டிருந்தாங்க. Therefore angle C is equal to 126 degree. எல்லாருக்கும் சம் அண்டர்ஸ்டாண்ட் ஆயிருக்கும்னு நினைக்கிறேன். ஏதாவது டவுட் இருந்தால் மறக்காம கமெண்ட் செஷனில் கேளுங்க. Thank you so much for watching.